अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रुति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडोदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्रीशंकराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडगं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटित परब्रह्मतत्त्वं युवानं वरसिष्ठान्ते वसतिशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिं हीडे। चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः। मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदाशिवः। दक्षिणामूर्ति अष्टकम அல்லது दक्षिणामूर्ति श्लोकम அதுல அஞ்சாவது श्लोकम देहं प्राणमपि इन्द्रियाण्यपि चलाम् बुद्धिं च शून्यं विदुः स्त्रीबालान्दजडोपमास्तु अहमिति भ्रान्ता वृषं वादिनः मायाशक्तिविलासकल्पितमहा व्यामोहसंहारिणे तस्मै श्रीगुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये। அஞ்சாவது அஷ்டகம். இதற்கு உண்டான பாஷ்யம் அஞ்சாவது உல்லாசம். சுரேஸ்வராச்சாரியாரால அருளப்பட்ட வார்த்திகம் இது. தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தினுடைய அஞ்சாவது ஸ்லோகத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த அஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த தேகமானது தான் ஆத்மா அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். பிராணம்தான் ஆத்மா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்திரியம்தான் ஆத்மா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல மனசுதான் ஆத்மா, புத்தி சலாம் புத்திஞ்ச ஆத்மா அப்படின்னு சொல்றது. சில புத்தவாதிகள்லாம் சொன்னா சூன்யம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இவங்க இந்த வாதிகள் யாருமே சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை. அத்வைத்தத்துல நம்ம சொல்றது, பகவத்கீதையில நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கார்? மாயையா அபகிருத ஆத்மா ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. இந்த மாயையினாலதான் அபகிருத ஆத்மா, அறிவிழந்து விட்டவர்கள் பலவிதமாக புரிந்து அசுரத்தன்மையை கொண்டு பலவிதமாக என்னை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆத்மாவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எப்படின்னா பெண்கள், பாலர்கள், குருடர்கள், ஜடர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இம்மெச்சூர்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். இவர்களுடைய வாதங்கள் எல்லாம் புரியாத வாதங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரடிக்டாரா மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இது எதையுமே நம்ம பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது இல்லையா அப்படின்னு சொல்ல. இந்த மாயையானது அடியோட போகணும். இதெல்லாம் மாயா சக்தி விலாச கல்பிதமாக இருக்கு. இதுல வியாமோகத்தை அணைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் அத்தியாசத்தினால. இவர்களை வியாமோகத்தை சம்ஹாரினே, இது எல்லாத்தையும் போக்கி அந்த அத்வைத்த சாட்சா்காரத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த தஸ்மை குருமூர்த்தி, அந்த அத்வைத்த ஸ்தாபனாச்சாரியாக இருக்கக்கூடிய
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நமஹா இதம், இது என்னுடைய நமஸ்காரத்தை குறித்தா அப்படின்னு ஆச்சாரியால் எழுதினார் இல்லையா. இப்ப நமக்கு என்னாச்சு, சில பேர் தேகம்தான் ஆத்மான்னு சொல்றாங்க, சில பேர் பிராணந்தான் ஆத்மான்னு சொல்றாங்க, சில பேர் இந்திரியங்கள் தான் ஆத்மான்னு சொல்றாங்க, சில பேர் மனசுதான் ஆத்மான்னு சொல்றான், சில பேர் புத்தி தான் ஆத்மான்னு சொல்றார், சில பேர் சூன்யம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவருடைய வாதங்கள் எல்லாம் ஆச்சாரியார் ஒன்றும் சொல்லல, ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். இவர்கள்லாம் பிராந்தா பிருஷம்வாதின, இவர்கள்லாம் பிராந்தர்கள், உளறி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் என்ன உளறான்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காக அது நம்ம கண்டனம் தான் பண்ண போறான்னா கூட என்ன அவனுடைய ஐடியா என்ன அப்படின்றது ஒருவேளை நமக்கும் அதுல கன்வின்ஸ் ஆகுமோன்ற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா பிற்காலத்துல. அதனால அவளுடைய வாதங்கள் எல்லாம் சொல்ல. அந்த சாருவாக்கன் என்ன சொல்றான், நம்மளை விட வேறானதாக தான் எல்லாமே இருக்கு, இந்த உலகமே இருக்கு இல்லையா. இதுல இந்த ஆத்மா யாருன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரை கேட்டாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்க ஆபீஸ்ல காத்தால வந்த உடனே சம்பளம் கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாரு உங்க பாஸ், உங்க பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே எதோட போறீங்க, நீங்க தேகத்தோட தானே போறீங்க. இதுல எங்க இருந்து சந்தேகம் வந்தது இல்லையா. தேகம்தான் ஆத்மான்னு எங்க ஆத்துக்கு வர என்ன வந்த உடனே நான் நீங்க யாருன்னு கேக்குறேன், உங்களை யாருன்னு நான் எங்க கேட்டேன், உங்க தேகத்தை தான் கேட்டேன், இருட்டுல உட்கார்ந்து இருக்கேன் நானு, எனக்கு தெரியல. நீங்க சொன்ன உடனே நீங்க சொன்ன நான் தான் அப்படின்னு சொல்றீங்க, நான் தான் சோ வந்துருக்கீங்கன்னா அடடே இருங்க இதை திறக்கிறேன் கதவை அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கிளியர் கட்டா தேகமே ஆத்மான்னு தெரியுது. உங்களுக்கு தெரியலையா, நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு கன்வின்ஸ் தானே ஆறுது. அப்படி இருக்கும் பொழுது அதுதானே ஆத்மாவா இருக்க முடியும். இத அனாவசியமா நீங்க செஞ்சு இந்த ஆத்மாவை விட வேறானதாக அர்த்தம் இல்லை. we are all born to enjoy, live happily, அவ்வளவுதான் சார். எல்லாம் வருவோம், சம்பாதிப்போம், நல்லா சாப்பிடுவோம், தூங்குவோம், என்ஜாய் பண்ணுவோம். எவ்ரி வீக்கெண்ட் இஸ் ஃபார் அஸ். ஒரு வீக்கெண்டும் போய் என்ஜாய் பண்ணுவோம். இப்படி போய் சுத்திட்டு போயிட்டு போனேன் அனாவசியமா போய் உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு மீன்ஸ் இல்லைன்னா கடங்கடா வாங்கிக்கிங்க, ஒரு 4 சினிமா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க இல்லையா, டிவி பாருங்க, இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு அவன் சொல்லி தேகமே ஆத்மான்னு சொன்னாங்க. இல்ல இவர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. தேகமே ஆத்மா, தேகமா அனுபவிக்க போறது இது ஒண்ணுமே இல்ல. மைண்டு தான், அந்த இந்திரியங்கள் தான் அனுபவிக்க. கண்ணு காது மூக்கு நாக்கு தானே உங்களுக்கு அனுப்ப. சினிமா பார்த்தா சந்தோஷப்படுறது இது கண்ணு தானே பாக்குறது. வித்தவுட் கண்ணு உங்களுக்கு ஏது என்ஜாய்மெண்ட், வித்தவுட் காது வேர் இஸ் த என்ஜாய்மெண்ட், வித்தவுட் மூக்கு வேர் இஸ் த என்ஜாய்மெண்ட், வித்தவுட் டேஸ்ட் வேர் இஸ் த குட் ஃபுட். நீங்க என்ன பேசுறதுக்கே விஷயமே இல்ல. ஆகையினால் நமக்கு அவர் சாருவாக்கன்லயே அவங்க எல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவா இருக்காங்க சார். See, these people are fools. இந்திரியம் தான் ஆத்மா, உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது அப்படின்னு கேட்டா. இன்னொருத்தர் வந்தார், இதெல்லாம் இவங்களும் புரிந்துக்கவே இல்லை, இந்திரியம் தான் ஆத்மான்னு. இந்த இந்திரியங்கள்லாம் இருக்க, காது என்ன பண்ணிட்டு ஒரு வருஷ காலம் என்ன சண்டை வந்துட்டு பிரஜாபதி கிட்ட போய் சண்டை போட்டு, கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் சண்டை போட்டு, இந்த பாருங்க எங்கள யார் வசதி நீங்களே சொல்லுங்க, நீங்க தானே படைச்சீங்க எல்லாரையும் அப்படின்னு கேட்டது. கேட்ட உடனே அவன் சொல்ல, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி தீர்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த கண்ணு நினைச்சது, ஒரு வருஷம் காலம் இந்த உடம்ப விட்டு போனா இவங்களுக்கு அப்பதான் என்னுடைய வேல்யூ ஆனது தெரியும் அப்படின்னு சொல்லி, இப்ப பாரு இவன் லைஃப் எப்படி ஆறுது பாருன்ட்டு ஒரு ஒன் இயர் அது வெளியில போயிடுது. இந்த உடம்ப விட்டு போயிட்டு எல்லாம் சுத்திட்டு திருப்பி பார்த்தா எல்லாம் அலங்கோலமா இருக்கும்னு நினைச்சுன்னு வந்தா நல்லா டெய்லி சாப்பிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு ஏதோ பாட்டு கேட்டு இருக்கான், எல்லாம் பண்ணின்றான். உடனே கோபம் வந்தது அவருக்கு. என்னப்பா இது, நான் இல்லாம எப்படி இருந்தீங்க, நீ இல்லன்னா என்ன, காது இருக்கு கேட்டா யாராவது எடுத்துட்டு கொடுக்க போறாங்க, வாய் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் கண்ணுக்கு இது தெரிஞ்சது. அட்டே நம்மள நம்பி எதுவும் இல்ல இந்த உலகத்துல, நம்ம இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு அது ஒரு காது சொல்லிட்டு, பத்தியா கண்ணு உன்னுடைய லெவல் இவ்வளவுதான், நான் இல்லைன்னாக்க என்ன நடக்கும்ன்றத பாருங்க. காது ஒரு வருஷம் போயிடுச்சு. காது ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தா எல்லாம் நடக்கிறது. நான் செவிடேன், அதனால என்ன சாப்பாடு கிடைக்கலையா, என்ன மதிக்கலையா பீப்புள், எல்லாரும் தான் கையை பிடிச்சு கூட்டின்னு போறாங்க. அதாவது வேணுனாக்கா எனக்கு புரியுது இல்லையா, சைகையில காமிச்சா எனக்கு புரியுது, இங்க வாங்க கூப்பிட்டானாக்கா புரிய, கல் இருக்க அது புரியுத அப்படின்னு சொன்னோடனே காதும் அடங்கிடுது. சரின்னு இத மாதிரி ஒவ்வொன்னா ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச பிறகு என்ன
பிராணன் பார்த்து சிரிச்சது. ஓஹோ, உங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு நினைப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராணனானது என்ன பண்ணிட்டு, சரி நீங்க எல்லாம் ஒரு வருஷம் இருந்தீங்கல்ல, இப்ப நானும் கிளம்பட்டோமாப்பா அப்படின்னு கேட்டு அப்படி கிளம்புறது. எல்லா இந்திரியங்களும் ஐயோ ஐயோ அலறி, ஐயோ தயவு செய்து போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம், நீதான் ரொம்ப சிரேஷ்டன் எங்களுக்குள்ள, நீ இல்லைன்னாக்கா இந்த உடம்பே போயிடும், பிராணம் போச்சுன்னாக்கா விஷயமே இல்லை, ஆகையினால நீ வசத்தின்றத நாங்க கையெழுத்து போட்டு ஒத்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகையினால பிராணம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிருக்கு. உடனே சந்தேகம் வந்துருச்சு பிராணன். பாருங்க, பிராணம் தான் ஆத்மா, பிராணம் நின்று போச்சுன்னா ராத்திரி உங்க மைண்ட் வேலை செய்யல, கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செய்யல, சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம், பிராணன் மாத்திரம் ஓடிண்டே இருக்கு. அதனால நான் ஓடிக்கொண்டே இருக்கிற காலத்தினால நான் தான் வசதி அப்படின்னு தீர்மானம் ஆச்சு இல்லையா? இது வரைக்கும் ஆச்சு. அப்ப இன்னொரு லாஜிக் வருது, அப்பா நீயும் ஒரு கருவிதான், நீ எப்படி இவாளை விட வசத்தியாகும்? இவாளை விட வசத்தியா இருக்கலாம், என்ன வசதி மாதிரி தெரியலாம், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிராணனும் ஒரு கருவி தான். அது எப்படி தெரியுது அப்படின்னாக்க, இந்த பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது நீ தானே சொல்ற நான் கிங்கு, நான் தான் பிரதானம், பிராணன் தான் பிரதானம், நான் இல்லைன்னாக்க எல்லாரும் காலி. ஆகையினால கண்ணு காது மூக்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்க எல்லாம், அவங்களாம் பாருங்க நான் முடிச்சுட்டே இருக்கேன், இவங்க எல்லாம் தூங்கினா கூடன்னு சொல்றிய, நீ எப்படி ராஜாவா இருப்ப? ஒரு ராஜா சண்டை போயிட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் கூட இருக்கிற சேவகர்கள்லாம் அவருக்கு ஹெல்ப்பா ஓடணும்ல, அப்படி போனாதானே அந்த ராஜாவோட சேர்ந்து வேலை செய்தாதானே அது ராஜாவுக்கு அழகு, அவர்களுக்கு அழகு. என்ன நீ உட்கார்ந்து இருக்க, எதுவும் உன் பேச்ச கேட்காம நீ சட்டை போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் இருக்குன்றதுனால என்ன தெரியுது, நீ ஒரு காவலன், அவ்வளவுதான். யூ கேனாட் பி எ கிங். ஆகையினால பிராணனானது அதுவும் ஒரு கருவியாக இருக்கிறதுனால இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு அவர் தான் ஆத்மான்னு சொல்றது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆகையினால அவர்ல மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மனசுதான் ஆத்மாவா இருக்கிறதுக்கான சத்தம். அவர் இருந்தாதான் கண்ணு வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, மூக்கு வேலை செய்யறது இல்லையா? அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. அதனால அந்த மனசு தூண்டிடுதுன்னா கால் வேலை செய்யறது, கண்ணு வேலை செய்ய, அதே மாதிரி 24 hours அவர் பிராணனை தூண்டிகிட்டே இருக்காரு, பிராணன் வேலை செய்துட்டே இருக்கு. அப்பப்போ எப்ப தேவையோ அப்போ கண்ணை தூண்டுறார், கண்ணு வேலை செய்யறது, காதை தூண்டுறார், காது வேலை செய்யறது, மூக்கை தூண்டுறார், மூக்கு வேலை செய்ய, இதுதானே உண்மை அப்படின்னு இப்போ மனசுதான் அப்படின்னு அந்த அந்த ஆர்குமெண்ட், மனசுதான் ஆத்மா அப்படின்னு சொல்ல போறாங்க சில பேர். யார்? ஸ்ரீ பாலாந்த ஜடோபமா ஸ்வஹமிதி பிராந்தா பிரிஷம்பாதினால ஒருத்தர் என்ன அவர் என்ன சொல்றார்? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 22வது ஸ்லோகம், 21வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பார்த்தோம். மனச பிரேரகே பும்சி விரதே விரமணயந்தஹ விரமந்தி அதஹ கரணானி சமஸ்தானி தேஷாம் ஸ்வாமி ததः புமான். மனச பிரேரகே பும்சி விரதே விரமந்தி அதஹ கரணானி சமஸ்தானி தேஷாம் ஸ்வாமி ததः புமான். மனசஹ பிரேரகே பும்சி விரதே, எது? கரணானி சமஸ்தானி விரமந்தி அப்படின்னாரு. இந்த மனசானது, மனசை பிரேரகே, யாரோ ஒருத்தன் இந்த மனசை தூண்டுகிறான். கேனேஷிதம் பிரேஷிதம் மனஹா கேன பிராண பிரதம பிரைதி யுக்தஹா அப்படின்னு உபனிஷத்தானது கேனேஷிதம் பிரேஷிதம் மனஹா அப்படின்னு உபனிஷத்தே சொல்றது. மனசையும் தூண்டுறவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியுது. மனசஹா பிரேரகே இல்ல, மனசை தூண்டுகிறவர் ஒருத்தர் இருக்கார். யாரு? பும்சி, புருஷன். மனசை தூண்டுகிற இந்த புருஷனானவன் விரதே, இவன் ஓய்வு எடுக்கிறான்னு வச்சுங்க. விரமத்தே சதி, மனசை தூண்டுகிறவன் ஓய்வு எடுத்தான்னாக்க எல்லாம் என்ன ஆறுது? விரமந்தி கரணானி சமஸ்தானி, எல்லா விதமான எல்லா இந்திரியங்களும்
ஓய்வெடுக்கிறது. அதனால இல்லையா பாருங்க, எல்லாரும் சாயங்காலம் 9 மணி 10 மணி 11 மணி ஆயிடுச்சு, டயர்டாயி கண்டுக்காது மூக்கெல்லாம் தூங்கிட்டு, ஆனாலும் இவர் மொத்தம் தூங்கவே இல்லை பாருங்க. பிராணன் எப்படி முழிச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி மனசும் முழிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கனவு பார்த்தாரு இல்லையா. அதனால இதெல்லாம் ரெஸ்ட் எடுத்தா கூட அவர் ரெஸ்ட் எடுக்காம இருக்காரு இல்லையா. அதனால மனசகா பிரேரக்கே பும்சி விரத்தே சதி. ஆனா அவர் தூங்கினார்னாக்க இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஓய்வா போயிடுறது, விரமந்தி. அதனால அவரும் தூங்கிறார் கொஞ்ச நேரம் பொறுத்து, எல்லாம் இல்லை. அதனால நமக்கு என்ன தெரியறது இல்லையா, யாரோ ஒருத்தன் வெறுமதான் அவர் தூங்குறார் இல்லையா. அத்தகா ஆகையினால ததகா அதகா ததகா இப்படி இருக்கிற காரணத்தினால ஆகையினால என்ன ஆச்சு, தேசாம் சுவாமி புமான், இவர்களுக்கு வேறாக ஒருத்தர் இருக்கான் இல்லையா. இவர் தூங்கிட்டு காத்தால எழுதுக்க போறாரு. ஆகையினால இவர்களுக்கு வேறாக ஒரு புமான் அங்க இருக்கார். அப்படின்னா என்ன, இந்திரியங்கள்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல கொஞ்ச நேரம் இருந்தது, இல்லன்னு சொல்ல, அவர் சுவாமியா இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு, அவரும் தூங்கி போறாரு. அப்படின்னாக்கா நாளை காத்தால திருப்பி அவர் வர்றாரு. அவர் வந்த உடனே தானே கண்ணு காணு மூக்கெல்லாம் வருது. ஆகையினா அவரை விட வேறாத ஒருத்தர் இருக்கணுமே, அவர் தானே ஆத்மா இல்லையா. அப்படின்னு அவர் தான் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்க முடியுமே தவிர மனசானது இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இப்படி ஆர்கியூ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னார். ரைட். அதுக்கு அடுத்தது சொன்னார், சரி சார், மனசெல்லாம் இல்ல, புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த தார்க்கிகர்கள்லாம் என்ன பண்றாங்க, நம்ம வேதாந்திகள்லாம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் 4 அந்த கரணம் விருத்தி அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டோம். ஆனா தார்க்கிகர்கள்லாம் சொல்றது, எப்ப மனசையும் புத்தியும் நீங்க ஒன்னா வைக்கிறீங்க, புத்தினா ஞானம்னு வச்சீங்க இல்லையா. தர்க்க சங்கரத்துல புத்தினா ஞானம்னு வச்சுட்டு இருக்காங்க. ஞானமானது ரொம்ப வசதி புத்தியை விட இல்லையா. ஆகையினால புத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது மனசை விட சூட்சமா இருக்கு. அததான் ஆத்மான்னு சொல்லணும் நீங்க இல்லையா. புத்தின்னு ஞானம்னு ஒண்ணு இருக்க அப்படின்னா எப்படி இருக்கு இந்த ஞானமானது, நீங்க பாருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவனுடைய ஐடியாவை என்னன்றது நம்ம சொன்னாதானே புரியும். ஒரு குடத்தை பாக்குறீங்க, குடத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஞானம் வருது, இது குடம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னாக்கா அதை யூஸ் பண்ண போறீங்க, இல்ல யூஸ் பண்ணாம இருக்க போறீங்க, எவ்வளவு பண்ணும். அந்த ஞானமானது எங்க ஏற்பட்டது, உங்களுடைய மனசுல இருக்கு. உங்களுடைய மனசுல தானே அந்த ஞானமானது இருக்கு. இது குடம் என்பது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் உங்க மனசுல இருக்கிறது தான் பொருள்கள். பொருளுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸே நீங்கள் இல்லாம இருக்கவே முடியாது. இப்ப நீங்கள் இல்லாம ஒரு பொருளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், நீங்க பார்த்தா தானே இருக்கும். நீங்கள் இல்லாமல் உலகத்துல எந்த பொருளுக்குமே இயக்கம் இல்லை. நீங்க பாருங்க இல்லையா. அதானே நம்ம வேதாந்தத்திலேயே அதானே சொல்றோம், ஆத்மா இல்லாம எதுவுமே இல்ல அப்படின்னு தானே சொல்றோம். விஸ்வம் திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதை, எல்லாத்துக்கும் காரணம் ஆத்மா தான் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் இதுதான் வச்சுட்டான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், அவன் என்ன சொல்றான், ஏன் ஆத்மான்லாம் சொல்றீங்க, இதுக்கு போய் வேதாந்தி மாதிரி எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஆத்மா புத்தி, இந்த விஞ்ஞானமானது உங்க கையில இங்க இருக்கு, வெளியிலயும் இருக்கு. அந்த வெளியில இருக்கிறது பொய்யான விஷயம், அத இப்ப பிரச்சனையே இல்லை. இந்த ஞானம் இல்லாமல் அந்த பொருளுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. ஆகையினால அந்த பொருளை விட உயர்ந்ததாக இருக்கக்கூடியது புத்தி தான் இருக்கு. இந்த புத்தி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறதுனால இதுதான் ஆத்மாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். இது தார்க்கிகம் சொன்னான். பௌத்தம் என்ன பண்ணா, இத கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டான். ஆலய விஞ்ஞானம் பிரவೃತ್ತಿ விஞ்ஞானம் அப்படின்னு 2 எடுத்துட்டான். சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இருக்க, அந்த ஞானம் தான் வசத்தியான ஒரு ஞானம், ஆலய அதுதான் அப்படின்னா. இன்னொரு அதுலயே அவளுக்குள்ள ஹீனயானா மகாயானான்னு 2 பேரு. அதுல ஒரு பீப்புள் வெளியில இருக்கக்கூடிய பொருளையே ஒத்துக்கொள்ளவில்லை. ஞானம்னாலே அது உள்ளதான் இருக்கும், நம்ம கிட்ட இருக்கக்கூடியது ஒண்ணுதான் ஞானம். பாக்கி எல்லாம் அது சும்மா, அது உங்களுடைய ஞானத்தை காமிக்கிறதுக்காக ஒரு குடம் வந்தது, ஒரு அப்பா வந்தார், ஒரு அம்மா வந்தார், மனைவி வந்தார், ஒரு டேபிள் வந்தது, ஒரு பேனா வந்தது, எல்லாம் வந்ததே தவிர எல்லா விஷயமும் எங்க நடக்கிறது, உங்களுடைய ஞானத்துலதான் நடக்கிறது. அதனால அதெல்லாம் இருக்கட்டும்.
பாஷ்ய அஸ்தித்வவாதிகள் இருக்காங்க, அது இருக்கு. ஆனா இதுதான் வசத்தின்னு சில பேர் பண்ணா, இதுதான் வசத்தின்னு தீர்மானம் பண்ணா அதுக்கு எதுக்கு வேல்யூ கொடுக்குற? அதெல்லாம் பொய்யான விஷயங்கள், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாம் துச்சமான விஷயங்கள். அதனால புத்தி தான் அப்படின்னு சொன்னான். இவர்கள் யாரு அப்படின்னாக்க க்ஷணிக வித்யானவாதிகள் அப்படின்னு பேரு. உங்களுடைய கான்ஸ்டன்டா உங்களுடைய மனசுல ஒரு ஆக்டிவிட்டி, கட ஞானம் வந்தது, பட ஞானம் வந்தது, படம் போன உடனே ஒரு டேபிள் ஞானம் வந்தது, டேபிள் ஞானம் போன உடனே சேர் ஞானம் வந்தது, சேர் ஞானம் போன உடனே மோதிர ஞானம் வந்தது, பேனா ஞாபகம் வந்தது, புக்கு ஞாபகம் வந்தது, உங்க அம்மா ஞாபகம் வந்தது, உங்க அப்பா ஞாபகம் வந்தது, உங்க தாத்தா ஞாபகம் வந்தது, அதுக்கப்புறம் ரோட் ஞாபகம் வந்தது, கார் ஞாபகம், இப்படியே போயிட்டு ஒரு க்ஷணமும் உங்களுடைய ஞானம் மாறிக்கொண்டே இருக்கு இல்லையா? எத்தனை விஷயங்கள் தாட்ஸ் வந்துச்சு உங்களுக்கு, அசோசியேஷன் ஆஃப் தாட்ஸ். இந்த தாட்ஸ் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தாட்ஸா இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோன்றதுன்னா, உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா இதெல்லாம் மாறாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நீங்க என்ன பண்றீங்க, கப்புன்னு வேதாந்தி போய் இதுக்கெல்லாம் காரணம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும்போது அவர் மாறாம, அதெல்லாம் போகாதீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு திரி இருக்கு, திரிய ஏத்தின ஒரு ஃபிளேம் வந்தது, ஃபிளேம் போச்சா, இன்னொரு ஃபிளேம் வந்தது, என்ன 3,76,000 ஃபிளேம் வந்தது. நீங்க என்ன சொல்றீங்க, 1 ஹவரா இந்த தீபமானது எரிஞ்சிட்டு இருக்கு, என்னமா எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்கன்றீங்க. சோ 1 ஹவரா ஒரு தீபம் எரியுது, அதுல எத்தனையோ லட்சக்கணக்கான தீபங்கள் க்ஷணிகமாக வந்து போய் வந்து போய் வந்து போய் அணைஞ்சி ஒளிர்ந்து அணைந்து ஒளிர்ந்து அணைந்து ஒளிர்ந்து அணைந்து ஒளிர்ந்து அணைந்து இப்படின்னா இருக்கு. ஆகையினால தீபமானது உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்படியே கண்டினியூஸ் ஒரு பிரவாகம் இருக்கா, ஒரு சந்தானம் பிரவாகமானது பிரவೃತ್ತಿ விஞ்ஞான பிரவாகம் அப்படின்னு அவன் சொல்றான் இத இல்லையா? உங்களுடைய ஜெகத் பிரவೃತ್ತಿக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த நாலேஜ் அப்படி பிரவாகமா இருக்கு. பிரவாகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, கங்கையில போய் கங்கோத்திரி வரைக்கும் போறீங்க, போய் பார்த்தா அந்த தண்ணி ஓடிண்டே இருக்கு. ஆஹா, கங்கைய பார்த்துட்டு வந்தேன். நீங்க எங்க கங்கைய பார்த்தீங்க? நீங்க பார்த்த க்ஷணத்துல இருந்த கங்கை அங்க இருக்கா? யாருமே கங்கைய பார்க்கல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றோம், நம்ம கங்கைய பார்த்தோம். அதுக்கு நம்ம ஏரிய சொன்னாலும் பிரயோஜனம், அது அங்கேயே இருக்கும். ஏரியில தண்ணி, நான் ஏரிய பார்த்தேன்னு சொன்னா அது ஓரளவுக்கு நியாயம் இல்லையா? ஏரியில தண்ணி இருக்கு, ஏரியில இருக்கக்கூடிய தண்ணிய பார்த்தா ஏரியில பிரவாகத்தை போய் பார்த்துட்டு அது அப்படியே பெரனியலா கண்டினியூஸா இருக்கு. ஆனா அத கங்கைய பார்த்தேன், கங்கை ரொம்ப வசதியா இருந்தது, நான் ஸ்நானம் பண்ணேன் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க இல்லையா? நீங்க சொல்றத கங்கைய பார்த்தேன்னு அத மாதிரி ஒத்துக்கணும். நீங்க புத்தி தான் ஆத்மா அப்படின்னு நீங்க சொன்னா அதுல என்ன தப்பு இல்லையா? ஆகையினால புத்திஸ்து ஆத்மா அப்படின்னு சொல்லாமா, புத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஞானம்னு ஒண்ணு இருக்கு சார். அது பாருங்க, புத்திஸ்து க்ஷணிகா வேத்யா கமன அகமனான்விதா ஆத்மனஹ பிரதிபிம்பேன பாசிதா பாசயேத் ஜகத் அப்படின்னா புத்திஸ்து க்ஷணிகா. இந்த புத்தியானது க்ஷணிகமாக இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியல. அந்த புத்தியானது க்ஷணமாத்திரம் இருக்கா மாதிரி இருக்கு. அது என்னது, கமனம் ஆகமனம். ஆகமனம்னா வருது, கமனம்னா போகுது இல்லையா? ஆகமனம் கமனம், அது வருது போறது வருது போறது அப்படி இருக்கு. இப்படி இதை அறிந்து வேணும். இப்படித்தானே நீங்க அறியணும். அதனாலதான் ஆத்மா அது மாதிரி இருக்குன்னு சொல்றார். ஆனா இது கண்டிக்கிறார் யாரு, சுரேஸ்வராச்சாரியர். இது எப்படிப்பா ரைட்டா இருக்கும்? ஆத்மனஹா பிரதிபிம்பேன பாசிதா, ஆத்மா அவனுடைய பிரதிபலம் இல்லாததான்ப்பா இந்த ஞானமே புத்தியா வேலை செய்யுது. புத்தின்றது ஒரு மேட்டர் தானே அது இல்லையா? அந்த மேட்டர் ஆத்மா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஞானத்தை வாங்கிட்டு அது ஏதோ ஞானம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அதான சாஸ்திரத்தினுடைய தாற்பயம். மனசானது போய் கடாகார விருத்தியா அங்க போறது, கடமாக ஆகிறது. அந்த கடம், இது ஒரு கடம்ன்ற அறிவை உண்டு பண்ணுகிறது. இந்த அறிவை உண்டு பண்ணா அந்த ஞானம் ஆத்மாலதான் இருக்கு. அந்த ஆத்மாவுடைய ஞானம் அது கிட்ட இருந்து இது பிரதிபலித்ததான அந்த பிரதிபிம்பத்துக்கு தான் அந்த சக்தி. இந்த ஞான ஸ்வரூபத்துல இருந்து அறியும் சுபாவம் அதுக்கு
இது குடம்னு சொல்லி அது கிட்ட போய் இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் அதை அறிந்தவராக இருக்கன்னு புத்தி சொல்றது. ஆக்சுவலா அறிந்தவர் யாரு? சாட்சி தான் அறிகிறார், சாட்சி தான் அறிகிறார். ஆனா அந்த கிரெடிட்டை யார் எடுத்துக்கிறார்? புத்தியானவர் எடுத்துக்கிறார் இல்லையா? இப்ப நம்ம எப்போதும் கிளாஸ்ல சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது உங்க பையன் அமெரிக்கால இருக்கிற பையன் நீங்க போன லீவுக்கு போயிட்டு வந்ததை ஞாபகப்படுத்துறேன். இப்போ ஒரு க்ஷணம் நீங்க போயிட்டு வர்றீங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அந்த வீடு ஞாபகம் வந்துட்டு பாருங்க இல்லையா? நீங்க உங்க பையன் இருக்கிற ரூம் ஞாபகம் வந்தது இல்லையா? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ரிஷிகேஷ்ல போய் குளிச்சீங்களே, அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் ரிஷிகேஷ் ஞாபகம் வருது. யாருக்கு போனாலும் அவளுக்கு எல்லாம் பண்ணுது. எப்படி வரும் மைண்ட் அங்க போயிட்டு வரும்? ஆள் பரிவேசிவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அங்க போய் முன்னாடியே நிக்கிறது. அதனால ஈர்க்கப்பட்டதான உங்க மனசானது ரிஷிகேஷுக்கு போச்சு. அந்த ரிஷிகேஷ்ல போன உடனே அந்த கங்கை நீங்க குளிச்சதெல்லாம் ஞாபகம் வந்தது. அந்த குளிச்சதெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி உங்க புத்திக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆத்மா ஆள் பரிவேசிவா இருக்கிறதுனால உங்களுடைய மைண்ட் அங்க போறதுக்கு முன்னாடி அது ரிஷிகேஷுக்கு போயிடுது. எப்படி நீங்க டம்ளர் எடுத்து நீங்க நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆனது அதுல இருக்கும், அதே மாதிரி அங்க போனோம்னா அந்த ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆள் பரிவேசிவா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ஞானம் இருக்கும். இப்படி உங்களுடைய மைண்டுக்கு ஆள் பரிவேசிவ்னஸா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் இல்ல. ஆத்மா உன்னுடைய ஆள் பரிவேசிவ் அந்த அந்த கெப்பாசிட்டியை ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இந்த புத்தியில அதை வாங்கிட்டு அந்த புத்தியானது பிரேரணை பண்றது, அது மனசோட ஒசத்தின்னு நீ சொல்றியப்பா. அதனால ஆத்மனகா பிரதிபிம்பேன பாசிதா, ஆத்மாவுடைய பிரதிபிம்பத்தினால்தான்பா அதுவே ஒளிர்றது. இல்லைன்னா அது ஒரு ஜடம் உங்களுடைய புத்தி. அதுக்கு எப்படி அந்த சைத்தன்ய கெப்பாசிட்டி வந்தது? இட் இஸ் borrowed existence, borrowed consciousness from this original consciousness. இந்த borrowed consciousness வச்சுட்டு நீங்க ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எப்படிப்பா சொல்றீங்க புத்தி தான் ஆத்மான்னு? அது கிடையாது. அதுதான் ஜெகத் பாசைய. அந்த இந்த ஜெகத்தை ஒழிக்கக்கூடியது உங்களுடைய புத்தி இல்லையா? அந்த ஆத்மா புத்தி தான் இந்த உலகத்தை ஒழிக்கும். அந்த ஒழிக்கிற விஷயத்தை தான் நீ பார்த்து அந்த குடத்தை பார்த்து நான் இந்த குடத்தை அறிகிறேன்னு உன் புத்தியில நீ அறிகிற. ஆகையினால அது இல்ல அப்படின்னு அதை கண்டனம் பண்ணார் இல்லையா? அதற்கு பிறகு புத்திஸ்து க்ஷணிகா வேத்யா கமனாகமன விந்திதா ஆத்மன பிரதிபிம்பேன பாசிதா பாசயே ஜகதஹா ஜகத். புத்திஸ்து கமனாகமனான்விதா க்ஷணிகா, போர்தும் வருதுமாக இருக்கக்கூடியதாக ஒரு தன்மையை கொண்டிருது. அன்விதா, அதனுடன் கூடியதாக இருக்கிறது. அதனால இது க்ஷணிகமாக இருக்கு என்பதை அறிந்து கொள். அது மட்டுமில்ல, ஆத்மா பிரதிபிம்பமாக இருக்கிறதுனாலதான் இந்த இதுவும் ஒழிக்கிறது, இந்த ஜகத்தையும் ஒளிர செய்கிறது அப்படின்னு சொன்னார். அடுத்தது 24வது ஸ்லோகத்துக்கு வந்தார். ஆத்மனி உற்பத்தியதே புத்திஹி ஆத்மன்யேவ பிரலீயதே பிராக் ஊர்த்வம் ச அசதி புத்திஹி ஸ்வயமேவ ந சித்யதி. இந்த பாருங்க, உங்களுடைய புத்தியானது ராத்திரி தூங்கி போச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜடம் மாதிரி தூங்கினோம். காத்தால இருந்த உடனே அந்த புத்தி வேலை செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் புத்தி இல்லாம தான் நீங்க இருந்திருக்கீங்க இல்லையா? அந்த புத்தி எங்கேருந்து இப்போ வந்து காத்தால 4 மணிக்கு உங்களுக்கு தூங்கி எழுந்தோடனே ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வந்து சிவிஓன்றீங்க. நீங்க என்ன ராத்திரி என்னவா இருந்தீங்க? இல்ல ரிச்சாகாரத்தோட கேவலமா தூங்கினீங்க, ஜடமா கல்லாட்டம் தூங்கிட்டு காத்தால இருந்தோடனே நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன், நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்றோமே. என்ன யோசிச்சு பாருங்க. அதனால புத்திஹி ஆத்மனி உற்பத்தியதே, எங்கேருந்து இந்த புத்தி வந்தது? உங்களுடைய ஆத்மாவில இருந்துதான் உண்டாச்சு. ஃபர்ஸ்ட் அதை நினைச்சு பாருங்க. காத்தால 4 மணிக்கு நீங்க இருந்த கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். வேர் ஃப்ரம் யூ கேம் டுடே மார்னிங் 4 o'clock அப்படின்னாக்க எங்க இருந்து வந்தீங்க? உங்ககிட்ட இருந்தா வந்தீங்க. அப்படின்னா உங்களோட வேறான ஒண்ணு இருக்கு, அதுல இருந்தா நீங்க வந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு அது தெரியாம நானே ஆத்மா நானே புத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த புத்தி எங்க வந்தது அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். புத்திஹி ஆத்மனிஹி உற்பத்தியதே, ஆத்மாவில இருந்து வந்தது இல்லையா?
ஆத்மனியேவ பிரலீயத்தை. இன்னைக்கு ராத்திரி என்ன போறது, அப்படியே இருங்களேன் நீங்க சிவோவே ராத்திரி ஃபுல்லா எல்லாரோடையும் சிவோவை பிஹேவ் பண்ணுங்களா. உங்களால எவ்வளவு நாள் இருக்க முடியும்? மிஞ்சி போச்சுன்னா ஆபீஸ்ல இருக்க வெளில போனா ஆட்டோக்காரத்துல ஐயோ தள்ளியா உட்காரியாடணும் இல்ல, அவ்வளவுதான் உங்களுடைய வேல்யூ எல்லாம் டெம்பரரி வேல்யூ. அந்த மாதிரி புத்தி என்ன பண்ணும், காதால இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யும். தூங்கி ஆச்சுன்னாக்க எங்க போய் சேரும், ஆத்மாலதான் பிரலீயத்தே. அப்படின்னா என்ன, பிராகூர்துவம் ச அசதி இல்ல, முன்ன பின்ன என்று இருக்கின்ற காரணத்தினால இது மட்டும் இல்லாமல் இருக்குமே ஆனால் இல்லையா, நீங்க இந்த புத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த புத்தி இறந்த பிறகும் இருக்குமா இந்த புத்தி? இட் டிட் நாட் எக்ஸிஸ்ட் இல்லையா. அதனாலேயே உங்களுக்கு என்ன தெரியுது, புத்திஹி ஸ்வயமேவ ந சித்தியதி, அதுக்கு தனியா ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது. அது ஒரு ஜடம். உங்களுடைய புத்தின்றது இட்ஸ் a பியூர் இனர்ட் ஸ்டோன் லைக் திங். அதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன், அது கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த அதுல வந்த உடனே சார் என்னமோ பிரகாசிக்கிறது சார் சிவன்றீங்க, அவ்வளவுதான் விஷயம் இல்லையா. ஸ்வயமேவ ந சித்தியதி, பாரோடு கான்சியஸ்னஸ் தான் இந்த புத்தியானது இயங்கி கொண்டிருக்கு. இட் இஸ் நாட் தி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு அந்த கண்டனம் பண்ணார். அதுக்கப்புறம் அதனால புத்தியா ஆத்மான்னு சொல்லாதீங்கன்றதுக்காக ரைட்டா. இப்படி இன்னொரு காரணம் சொல்றாரு, ஞானாச்சேத் பூர்வ பூர்வஸ்மாத் உத்தரோத்தர சம்பவஹ யுகபத் பகுபுத்தித்வம் பிரசஜ்யேத க்ஷணே க்ஷணே. பூர்வாத் ஞானாத்து உத்தரோத்தர ஞானம் சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், புரிஞ்சுக்காம பேசாதீங்க. குடத்தை பார்த்தேன், அப்ப குடம்ன்ற அறிவு வந்தது. இப்போ ஐபேட பார்த்தேன், ஐபேட் ஞானம் வந்தது. இந்த ஞானமானது இது கொடுத்த உடனே அது போயிடுச்சு. ஐபேட பார்த்த உடனே டேபிள பார்த்தேன், டேபிள் ஞானம் வந்தது. ஐபேட்ல இருந்து டேபிளுக்கு வந்துருச்சு, டேபிள்ல இருந்து என்னுடைய புஸ்தகத்துக்கு போயிடுச்சு, புஸ்தகத்துல இருந்து என் ஒய்ஃப் அந்த பக்கம் வந்தா, அவ கேட்ட போச்சு. அவ போன உடனே என்ன பண்ணா, பின்னாடியே இந்த டீ வந்தது, டீ ஞானம் வந்தது இல்லையா. இப்படிதானே வருது. முன்ன இருக்கக்கூடிய ஞானத்துல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஞானம் வருது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு கேள்வி, அவ்வளவு புத்தி உங்க கையில இருக்கா? ஒரு புத்தி தானே இருக்கு. ஒரு ஞாபகம் வந்தது, அது எப்படி இன்னொரு ஞாபகத்தை உண்டாக்கும்? அது எப்படி இன்னொரு ஞாபகத்தை உண்டாக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க எல்லா இடத்துலயும் உங்க புத்தி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் சர்வைக்கு, நீங்க எல்லா இடத்துக்கும் உங்க புத்தி போறது. கதவை பார்க்கும்போது கதவை பார்க்கும், பக்கத்துல லேப்டாப்பை பார்க்கும்போது லேப்டாப்பை பார்க்கும், நிறைய புத்தி வச்சிருக்கேன். ஒரு புத்தி லேப்டாப்பை பாக்குறது, ஒரு புக்கை எழுத. நான் சொல்றேன், ஒரே சமயத்துல அஷ்டாவதானி மாதிரி நான் 1 மில்லியன் காரியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புத்தி அந்த புத்தி எல்லாம் எனக்கு இருக்கு, அநேக புத்தித்துவம் எனக்கு இருக்கு சார், அதனால அநேக புத்தி வருது அப்படின்னு சொல்றீங்களே, அந்த லாஜிக் சரியா வருமானு பாருங்க கொஞ்சம். பூர்வஸ்மாத் ஞானாத்து உத்தரோத்தர சம்மதா, இப்படி வச்சீங்க சார். ஒரு ஞானம் வந்து இன்னொரு ஞானம் வந்தோடனே அது அப்படி விளக்கிண்டு போயிடுது, இன்னொரு ஞானம் வந்துடுச்சு. அந்த ஞானத்துல இருந்து இன்னொரு ஞானம் வந்த உடனே அவர் போயிட்டார் இல்லையா. ரிலே இல்ல, இவன் ஓட்டின்டே வந்தான், 100 மீட்டர்ஸ்ல ஓட்டினான். அதனால அந்த ரிலே அவன் கொடுத்து விட்டு இவன் 110ல ஓடுறாரு, அவன் ஓடுறாரு. இதே மாதிரி ஒரு ரிலே எல்லாரும் ஓடுறான் சார், எப்படியோ போய் ஜெயிக்கிறான் ஓட்ட பந்தயத்துல. அத மாதிரிதான் இந்த புத்தியானது இருக்கு, நீ ஏன் ஒத்துக்கூடாது அப்படின்னு ஒத்துட்டீங்கன்னாக்க, பகுபுத்தித்வம் க்ஷணே க்ஷணே பிரசஜ்யேத அப்படின்னா அநேக புத்திகள் ஒவ்வொரு க்ஷணமும் உண்டாகிறது இல்லையா. ஒரு க்ஷணமும் உண்டாகிறது. ஒரு க்ஷணம் எப்படி, அந்த தீபத்துல ஒரு க்ஷணம் வந்தது, அது செத்து போச்சு. அடுத்த க்ஷணம் வந்தது, அது செத்து போச்சு. அடுத்த க்ஷணம், இந்த மாதிரி லட்சக்கணக்கான தீபங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரமையை உண்டு பண்ணுது. சார் எங்காத்துக்கு குத்து வழக்குல அந்த தீபம் நான் ஒன்ன மேக்கா ஏத்துவோம் தெரியுமா சார், 1 ஹவருக்கு எரியும் சார். 2 டிராப் தான் நெய் ஊத்துவேன், ஆனா பிரமாதமா 1 ஹவர் அது எரியும். அப்படின்னா 1 ஹவர் அப்படியே பிரவாகமா எரிஞ்சுட்டே இருக்கும். ஒரு தீபம் தான் இல்ல, பிரவாகமா எரிஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த க்ஷணிகமாக இருக்கிறது பிரவாகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒன்றாக இருக்க மாதிரி காமிக்கிறது. ஆனா க்ஷணே அது மாறிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா? இந்த பிளேம் செத்து போய் தானே அடுத்த பிளேம் வந்தது.
ஆகையினால இது எல்லாம் ஒரே சமயத்துல எப்படி இருக்கும்? ஒண்ணு சாகிறது, ஒண்ணு உண்டாருது, ஒண்ணு சாகிறது, ஒண்ணு உண்டானது. சாகர காரியத்தை செய்தவர் யார்? அடுத்த கேள்வி. அடுத்தது உண்டாகிற காரியத்தை செய்தவர் யாரு? புத்தியா? யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டாரு இல்லையா? அப்படின்னாக்க யுகபத்தா நீங்க என்ன பண்ணோம்? யுகபத் பகுபுத்தித்வம் பிரசஜ்யல. எக்கச்சக்கமான இன்டலெக்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கு சார். எங்க கையில செவரல் இன்டலெக்ட் சேர்ந்து என்கிட்ட ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்ற வியாதம் சரியா வருமா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு ஞானங்கள் இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு புத்தி உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அவன் இங்கிலீஷ்ல என்னென்னமோ தப்பா ரிசர்ச் எல்லாம் பண்ணுவான். இந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் 5000 வேர்ட்ஸ் தான் ஒரு 5 years old கேன் ரீடைன். 6 year old இருந்ததுன்னாக்கா 7000 வேர்ட்ஸ் தான் ரீடைன் பண்ண முடியும். என்னமா சொல்றான்? இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பெலவா இருந்தானா அவனுக்கு 1 lakh இன்டெலெக்ட் வச்சிருக்கான். இதோட தாரதம்மி வரும். இதெல்லாம் லாஜிக்கலா இதெல்லாம் பேசுறதுக்கு சரியா வருமா? இதெல்லாம் அப்போ வச்சு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டு வெரி குட் குட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போலாமே தவிர விசாரத்துக்கு இதெல்லாம் வருமா? வராது. அதனால ஒவ்வொரு இதெல்லாம் க்ஷணே பிரசஜ்யத. அது மாத்திரம் இல்ல, புத்தியந்தரம் ஜனயே நாசோத்தரம் அசத்வதா. பாருங்க, ஒரு விஷயம் வந்தது, ஒரு ஞாபகம் வருது, ஞானம் வந்தது, அது போச்சு. அது இன்னொரு ஞாபகம் வந்தது அப்படின்னா இது போச்சு இல்ல, முதல் நாலேஜ் போயிடுது. போன உடனே என்னாச்சு? இந்த குடம் ஒண்ணு பண்ண, இந்த குடம் உடஞ்சி போச்சு. இப்போ அடுத்த குடம் வரணும். இப்போ அடுத்த குடம் எப்படி வரும்? ஃப்ரம் நத்திங்ல இருந்து வருமா? மண்ணுல இருந்து வந்தாகணும். மண்ணுல இருந்து ஒரு குடம் வந்தது, அந்த குடம் ஒரு உடஞ்சி போய் கீழே விழுந்துட்டு உடஞ்சிடுது. இப்ப என்ன பண்ணோம் இல்லையா? அதை ரிப்பேர் பண்ணோம். இல்லைன்னாக்கா அது போயிடுதுன்னாக்கா அது மண்ணோட மண்ணா போயிடுதுன்னு வச்சுங்க. நல்லா உடஞ்சிட்டு ரிப்பேரே பண்ணாம போயிடுதுன்னா என்ன? இன்னொன்னு பண்ணணும். இப்படிதானே நடுவுல இருந்து இல்லாமையில இருந்து ஏதாவது வருமா? ஒரு மண் இல்லாம, ஒரு குயவன் இல்லாம ஒரு பாட்டானது வருமா? அதே மாதிரி ஒரு ஞானம் போயிட்டு அடுத்த ஞானம் வந்ததுன்னா அது என்ன? ஃப்ரம் நத்திங்ல இருந்து வந்ததா? அது எப்படி வரும்? இல்ல இந்த சாகரதெல்லாம் எல்லாம் இந்த அலி குலி விருச்சிக வேணுரம்பா விநாசகாலே பதமுத்பதந்தி அப்படின்னு ஒரு சாஸ்திரம். அலி இல்லையா, இந்த தேளு, அப்புறம் நட்டுவாக்கிளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அலி குலி, அப்புறம் விருச்சிகம், இந்த தேளு, மூங்கில், அப்புறம் வாழை, இதெல்லாம் எப்படி தெரியுமா பண்ணோம்? தான் போன உலகு இன்னொன்னு பண்ணோம்னா அம்மா செத்து போயிடும். ஒரு தேள் ஒரு 10 குட்டி போச்சதுனாக்க இம்மீடியட்டா அம்மா செத்து போயிடும். இந்த 10 இருக்கும், இந்த 10 ஒண்ணு குட்டி போட்டுனாக்க அதனுடைய அம்மா செத்து போயிடும். அந்த மாதிரி இந்த ஒரு ஞானமானது இன்னொரு ஞானத்தை ஒன்று அது செத்து போச்சு. அப்படி இருக்கிறது ஒரு ஞானம். இதுவும் லாஜிக்கலா அடிக்கிறது. ஒரு ஞானம் வருது, அப்படி சொல்ல முடியுமா? இதுக்கு எப்படி வரும்? இல்ல சார், அது போனதுதான், இது தனியா வந்ததுன்னு சொன்னீங்க, இதுக்கு அம்மாவும் கிடையாது ஒண்ணு சார், தானே வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் அம்மா ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னா அப்ப இல்லாமையில இருந்து எப்படி தோணித்து அப்படின்னு அடுத்த கேள்வி இல்லையா? அசத்வதா புத்தியந்தரம் ந ஜனயத். அசத்துல இருந்து இன்னொரு புத்தி எப்படி வந்து, இன்னொரு ஞானம் எப்படி வரும்? இல்லாத ஒரு இடத்துல இருந்து, நத்திங்ல இருந்து ஒரு ஞாபகம் எப்படி வரும்? ஒரு ஞானம் எப்படி வரும்? அதுவும் ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்றார். சரி, இப்படி எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. இப்போ என்ன சொல்றீங்க? முதல்ல ஒண்ணு நீங்க பாருங்க, எப்படி இந்த நாலேஜ் ஆனது ஒண்ணு வந்தது, அது இட் கிவ்ஸ் ரைஸ் டு அனதர் ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2வது புத்தி வருது, இதுலயே ஒரு தகராறு வருது. 2வது புத்தி வருதுன்னாக்கா என்ன அர்த்தம்? ஒண்ணு போய் தானே வரும். டைம்ன்றது நீங்க பாத்தீங்க செகண்ட்ல இருந்தானே ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? க்ஷணம்னாலே என்ன அர்த்தம்? தி எண்ட் ஆஃப் 1 செகண்ட் இல்லையா? அப்படிதானே வரணும். இப்படி இருக்கு. அப்படி சொல்லிட்டுன்னா ஒண்ணு போய் தானே ஒண்ணு வருது. ஒண்ணு செத்தான ஒண்ணு இன்னொன்னு வருதுன்னா எப்ப செத்து போச்சா அது எப்படி பிரசண்டா இருக்கும்? அது ஒரு டவுட் வருது. இல்லன்னு வச்சுக்க, அதுதான் ஆல்ரெடி போயிடுத்த. அப்ப நீங்க இல்ல சார் அது சாகிறது அப்படின்னு ஒத்துட்டீங்கன்னா அப்ப என்ன வருது? நிறைய புத்தி எல்லாம் வரா மாதிரி நீங்க ஒத்துக்கிற மாதிரி அந்த ப்ராப்ளம் வந்தது. சரி, இதுல இருந்து பிரசஜ்யத்தை அது ஒத்துக்கொள்ள முடியாது சார்,
எல்லாம் தெரிஞ்சவன் ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல சார் செத்து போனதுதான் புதுசா வருதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வருது. அப்படின்னா நத்திங்ல இருந்து எப்படி சம்திங் வரும்? சம்திங்ல இருந்து தானே சம்திங் வரணும் இல்லையா? அது ஒத்துக்க முடியாது. ஆகையினால இந்த ரெண்டு ஆர்கியூமெண்ட்டும் லாஜிக்கலி நீங்க சொல்றது தப்பு. ஆகையினால இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி இருக்கான, இந்த பாஹ்யார்த்த அஸ்தித்வவாதியா இருக்கக்கூடிய யோகாச்சரணம் இல்லையா, புத்திசத்துல 4 பேர் இருக்காங்க. சௌத்ரந்தியன், வைபாஷிகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. முதல் 2 பேர் ஈனயானா, இன்னும் 2 பேர் மகாயானா. அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, வெளியில இருக்கக்கூடிய பொருளை ஒத்துக்கொண்டவர்கள். இவர்கள்லாம் இந்த யோகாச்சார மாத்தியமிகெல்லாம் வெளியில எந்த பொருளுமே கிடையாது, இருக்கிறது உங்களுடைய ஞானம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவன் யோகாச்சாரம். இவன் என்ன சொல்றான், மாத்தியமிக்கால் என்ன சொல்றா, யோகாச்சாரம் சொன்னது தப்ப, ஒண்ணுமே இல்ல, சூன்யம்தான் இருக்கு, அந்த ஞானமும் இல்ல. அந்த ஞானமும், ஞானம்ன்றது ஒரு பொருளோட சேர்ந்தாதானே ஞானம் உங்களுக்கு இருக்கும். பை இட்செல்ஃப் ஞானம் இருக்கு. ஞானம் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு an ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு ஞானம் எப்படி சார் இருக்கும்? இருக்கவே இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்டே இல்லாததான ஒரு நிலை இருக்குமே, ஆனால் அது சூன்யமான ஒரு நிலையா இருக்கும். அதுதான் உண்மையான கான்சியஸ்னஸ் நிலையாக இருக்க முடியும். ஆகையினால சூன்யம் தான் அதனுடைய நிலை அப்படின்னு சொல்றான். அவனுடைய ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு இதை அடிச்சோம்னாக்க, இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி யோகாச்சாரன் சொன்னதை தப்பு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இப்போ இன்னொரு புது ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துன்னு வர்ற. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சொல்றீங்க. இது பாருங்க, பாடி தான் ஆத்மா அப்படின்னாக்கா அது இல்லைன்னு சொன்னீங்க. சரி, இந்திரியங்கள் தான் ஆத்மானா அதுக்கும் ஏதோ ஒரு நொட்டை சொன்னீங்க. இல்ல பிராணம் தான் ஆத்மானாக்கா அதுவும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. மைண்டு தான் ஆத்மானா அதுவும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. புத்தி தான் ஆத்மான்ற வரைக்கும் அழகா எடுத்துன்னு வந்தேன். எல்லாத்தையும் ரெஃப்யூட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் எது பேசினாலும் இல்ல. சரி பாங்க, நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் தியரிக்கு வருவோம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஆத்மா அப்படி வச்சுக்கலாமா? தப்பு இல்லையே. தேகம் பிராணமபி இந்திரியான் அபிச்சலாம் புத்திம் ச சூன்யம் விது அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் பிராந்தாபிருஷம்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் ஆத்மா. சில சமயத்துல தேகமே ஆத்மான்னு நான் நினைக்கிறேன், சில சமயத்துல இந்திரியமே ஆத்மான்னு நினைக்கிறேன், சில சமயம் மனசே ஆத்மான்னு நினைக்கிறேன், சில சமயத்துல புத்தி தான் ஆத்மான்னு நினைக்கிறேன். இப்படியாக நினைக்கிறதுனால நம்ம ஒண்ணு பண்ணிக்குவோம், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமுதாயமா இருக்கு. அந்த சமுதாயம் தான் சார் ஆத்மா. ஏஷாம் சங்காதா ஆத்மா ச ஏகதேசேன ப்ருதக் க்ருதே ந சைதன்யம் பிரசஜ்யேத சங்காத அபாவஸ்ததா. செப்பரேட்டா இருக்கும்ன்றது நாட் பாசிபிள். நீங்க சொல்லிட்டீங்க. தனியா இருந்தா எல்லாரையும் அடிச்சு கொண்டுடுறீங்க நீங்க. நான் தேகமே ஆத்மானாக்கா அடி, தேகம் காலி. சரி, அதுல இருந்து இன்டெலெக்சுவலா எப்படியோ பொழைச்சின்னு வந்து பிராணமே ஆத்மான்னு சொல்ல ஆரம்பி அதுக்கு அடிக்கிறீங்க. தேகம் பிராணமப்பி இந்திரியானப்பி இந்திரிய ஆத்மானால அடிக்கிறீங்க. தனித்தனியா இருந்தா இருக்கு. எல்லாரையும் மொத்தமா சேர்த்து கட்டினா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையினால மொத்தமா சேர்ந்ததுதான் ஆத்மா அப்படின்னு ஒரு ஐடியாவை எடுத்துறாரு. இப்படி எல்லாம் ஆத்மானாக்க ஏஷாம் சங்காதா ஆத்மா கேஷாம் தேகம் பிராணமப்பி இந்திரியானபிச்ச புத்திஞ்ச சூன்யம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் சார் ஒரு சமுதாயம் ஆத்மா. சார் ஒரு காலனின்னு இருந்தா எல்லாரும் இருப்பாங்க சார். இந்து இருப்பார், சிக் இருப்பார், முஸ்லீம் இருப்பார். அத மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கும். சொசைட்டின்னாக்க எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கும். ஒரு காலனின்னாக்க எல்லாரும் சேர்ந்துதான் இருப்பார்கள். அத மாதிரி என்ன, கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயமாக இருக்கு. அந்த டோட்டல் சமுதாயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க குறை சொல்லாதீங்க. அதுதான் ஆத்மா. இப்படி வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இது அப்படின்னு சொன்னா ததா ஏகதேசே ப்ருதக் க்ருதே சதி, அதுல இருந்து ஒரு உறுப்பை நீங்க பிரிச்சீங்கன்னாக்க அப்ப என்ன ஆகும்? சங்காத அபாவஹா. அந்த டோட்டல்ல இருந்து ஒண்ணு போச்சுன்னா கூட டோட்டாலிட்டிக்காங்க இல்லையா. சங்காத அபாவஹா சைதன்யம் ந பிரசஜ்யேத. சார் ஒண்ணுல இருந்து ஒண்ணு போச்சுன்னாக்கா சைத்தன்யம்
பிரசஜ்யத, திருப்பியானது உண்டாகவே உண்டாக. சார் இப்ப எல்லா காங்கிளமரேஷனாக இருக்கக்கூடியதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு பொண்ணை நீங்க உருவிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆச்சு? டோட்டல் போச்சு, நோ காங்கிளமரேஷன் அப்படின்னு ஆயிட்டோம். சைத்தன்யம் பிரசஜ்யத அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல ஒண்ணு போயிடுச்சு. நீங்க தானே சொன்னீங்க, தேகம் சைத்தன்யம், பிராணமும் சைத்தன்யம், புத்தியும் சைத்தன்யம், மனசும் சைத்தன்யம், அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னா உனக்கு என்ன தவிர்த்தானே? புத்தி சைத்தன்யம் சொல்றதை ஒத்துக்கணும்னு சொல்றீங்க. சரி, புத்தி சைத்தன்யம் ஒத்துக்கிறேன். இப்ப புத்தி வெளியில போயிடுது, அப்ப சைத்தன்யம் வெளில போகணுமோ இல்லையா? வெளில போயிடுமா? இந்த ஆர்குமெண்ட் சரியா வருமா? ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னாக்க, கண்ணு போச்சுன்னா கூட குருடன் இல்லையா, குருடன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். காது போச்சுன்னாக்க செவிடன் நல்லா தானே வாழறான் இல்லையா? ஆகையினால இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லவே முடியாது. சரி, அப்படி வேணாம். இல்ல சார், வேற வேறதான் ஆத்மாவானது காங்கிளமரேஷனாக இருந்தாலும் இல்லையா, ஆனா இருந்தாலும் ஒண்ணும் இப்படி இப்படி இருக்கும் என்ன, அப்படி இருந்தா கூட அதனால டோட்டல் ஒண்ணும் பாதிக்காது சார் இல்லையா? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி போச்சு, அது வாழை எடுத்தா கொஞ்ச நேரம் அது துடிச்சுது, அது போயிடுது, சைத்தன்யம் போயிடுச்சு, அது தூக்கி போட்டாச்சு, இந்த பள்ளி கண்டினியூஸ் டு மூவ் இல்லையா? அப்படி வச்சுக்கலாமே. அடுத்த ஆர்குமெண்ட், ஆத்மாவை இப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னா, பின்னதிர்க் அபிப்பிராய பகுச்சேதன புஞ்சிதம் சத்யோ பின்னம் பவேத் ஏதத் நிஷ்கிரியம் வா பவிஷ்யதி. அப்படி வச்சுக்காதீங்க சார். பின்ன திருக் ஆத்மா அபிப்பிராயம், எல்லாருமே டிஃபரெண்டாக இருந்த போதும் இல்லையா, வெவ்வேறு திசையை நோக்கி எல்லாரும் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு காலநிலையில இருக்கவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பான் இல்லையா? ஒருத்தர் காத்தால வேலைக்கு போவார், ஒருத்தர் கம்யூனிட்டி லிவிங்ல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒருத்தர் மத்தியானம் வேலைக்கு போவார், ஒருத்தர் ராத்திரி வேலைக்கு போவார், இல்ல எப்படிதான் இருக்கும். ஒருத்தர் வீட்டுல ஆம்பளை வேலை செய்வார், ஒருத்தர் வீட்டுல சமைப்பாங்க, இன்னொரு வீட்டுல பொம்பளை சமைப்பாங்க. All these things happen. அதே மாதிரியே இந்த ஆத்மால எல்லாம் இருக்கு, எல்லாரும் வேற வேற திசை, பின்னதுக்குனாக்க என்ன அர்த்தம்? எல்லாரும் வேறு வேறு விதமாக வேறு வேறு திசையை நோக்கி, திக்கத்திய அபிப்பிராயம் இல்லையா, வேறு 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 திசையை நோக்கி செல்வதாக இருந்த போதிலும், சேத்தனம் பகுச்சேத் பின்ன திக் பின்ன திக்கத்தியபிப்பிராய, வேற வேற திசையில கதி செல்லுகின்ற அபிப்பிராயமாக இருந்தாலும் இல்லையா, அது பகுச்சேதன புஞ்சிதம். அது என்ன ஆகும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, நிறைய சேத்தனங்கள், அநேகமான சைத்தன்யங்கள்லாம் இருக்குமாக நீங்க ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். இருக்கிறது ஒரு சைத்தன்யம் இல்லையா? எல்லாரும் அபிபு, எல்லாரும் அதை ஒத்துன்னு இருக்கோம். ஆத்மான்றது ஒண்ணுதான், எல்லா இடத்துலயும் போகும் அப்படின்றதுல யாருக்கும் அபிப்பிராயமே பேதமே கிடையாது. இப்ப அது போயிடும் இப்போ இல்லையா? நிறைய கான்சியஸ்னஸ் இருக்கு சார். ஒரு காலனியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருந்ததுன்னா, அப்ப எந்த காரியம் எல்லாருமே தலைவரா இருந்தாங்கன்னாக்கா அந்த காலனியில டெய்லி சண்டை தான் நடக்கும் இல்லையா? இப்ப அதான் நடக்கிறது இல்லையா? இது ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்? ஒண்ணு இந்த பக்கம் இழுக்கும், ஒண்ணு அந்த பக்கம் இழுக்கும், அதுதானே ரைட்டு? அதனால அது சமஞ்சசமாக ஆகாது. பகுச்சேத்தன புஞ்சிதம் அப்படின்னா, புஞ்சிதம்னா அது சரியாக வராதுன்னு அர்த்தம். அது ஒத்துக்க சமஞ்சசமாக ஆகாது. அதனால என்ன பண்ண, எதா ஏதத்து, ஆகையினால இது சத்யஹா பின்னம் இல்லையா? அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொருத்தர் ஒரு அது முறிஞ்சு போயிடும், அந்த சமுதாயமானது முறிஞ்சு போயிடும். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எல்லாரும் தலைவர்னாக்க யார் தான் இப்போ எல்லாருமே பல்லக்குல உட்காரணும்னு ஆசைப்பட்ட யார் தான் தூக்குறது? இல்ல, அது நடக்காது. அது என்ன அர்த்தம்? சத்யஹா அபின்னம் பவே, இல்ல சத்யஹா பின்னம் பவே, அது என்ன பண்ணா முறிஞ்சு போயிடும். அதனால இல்லைன்னாக்கா என்ன ஆகும்? நிஷ்கிரியம்பா பவிஷ்யதி, இல்லைன்னா செயலற்று போயிடும்ன்ற அர்த்தம் இல்லையா? சமுதாயமே ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் இழுத்தான்னாக்க என்ன, நாமத்தம் தானே எல்லாரும் ஒரு நானே தான் கட்டணுமா? இந்த பிளாட்ல எல்லாரும் தான் கட்டணும், வாங்க 5 பேரும் போவோம், எல்லாருமா சேர்ந்து கட்டணும். நாமத்திரம் எல்லாருக்காக சேர்ந்து போகணுமா? அதை ஒத்துக்க முடியாது. லெட்டஸ் ஆஃப் கம் டு இந்த 650 பேரும்
எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்னாக்க உங்க ஃபேமிலியில இருக்கிற நான் 5 பேரையும் கூட்டிடுவாங்க. என் ஃபேமிலி 250 × 5 1250 பேர் போய் கட்டிட்டு வரலாம், பால் கார்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா சரியா வருமா? அதுவும் ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா? ரைட்டு. இல்ல ஒருத்தருக்கே நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவர் முரண்டு பிடிச்சாருன்னு வச்சுங்க, அப்ப என்ன நிஷ்கிரியமாயிடும், வேலையே நடக்காது. இப்படிதானே நம்மளுடைய ஆத்மாவானது இருக்கு. அதனால நீங்க சமுதாயமாக இருக்கு அப்படின்னு சொல்றதை ஒத்துக்கொள்ள முடியாது. ரைட்டு. அப்புறம் அடுத்த ஆர்குமெண்ட், தேஹஸ்ய அந்தர்கதோபி ஆத்மா வியாப்தஹ ஏவ இதி புத்யதே அனுப்ரமாணச்சேத் ஏஷஹ வியாப்யனுயான் அகிலம் வபுஹு. இன்னொரு ஆர்குமெண்ட், இப்ப அதை விட்டார். ஆத்மா எங்க சார் இருக்கு? இங்கதானே இருக்கு, உடம்புல தானே இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி, ஒத்துக்கொள்ளலாம். நாமும் இந்த ஆத்மாவானது எங்க இருக்கு? இந்த மனசுலதான் இருக்கு. ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு, அர்ஜுனா உன்னுடைய ஹிருதய தேசத்துலதான் இருக்க. அப்படி அங்குஷ்ட முஸ்தபாத்திர புருஷா ஜோதிரிவா தூமகா ஈசான போத விவியஸ்ய அப்படின்னு சொல்லி அது மத்தியாத்மனி திஷ்டதி அப்படின்னு ஒரு உபனிஷத்து. அதனால தேகஸ்ய அந்தர்கதா அப்பி ஆத்மா, ஆத்மா தேகஸ்ய அந்தஹா கதா. இது ஒத்துக்கணும் தான் ஆகணும் இல்லையா? ஆத்மா உடம்பனுடைய உள்ளதான் இருக்கிறார், அதுவும் ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இல்ல, அது மட்டும் இல்ல, வியாப்தயேவ இதி புத்தியதே, அவர் வியாபக பொருளாக இருக்கார். உடம்புல எங்க வேணாலும் நீங்க குத்துங்க, என் மேல நான் கண்டுபிடிச்சிடுவேன். நானு குண்டு வச்சு எடுத்துன்னு முதுகுல எனக்கு தெரியாம குத்தினா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டக்குன்னு தெரிப்பவ யார் அது குத்துறதுன்னு கேட்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் வியாபகமா தான் இருக்கு. நீங்க அதை எப்படி அணுன்னு சொல்லிங்க? அணுன்னா ஒரு இடத்துல தானே இருக்கணும் இல்லையா? அணுவாகவும் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறேன் நான், இல்லைன்னு சொல்ல. சட்டிலாகவும் இருக்கு, ஆனா அட் தி சேம் டைம் வியாபகமாகவும் இருக்கு. இதி புத்தியதே ஏஷஹி அனுப்பிரமாணஹா சேத்து இல்லையா? இது ஆனா ரொம்ப அட்டாமிக் சைஸ்ல இருக்கு சார் அப்படின்னு சொன்னா என்ன, இது எப்படி சார் எல்லா இடத்துலயும் இருக்கும்? நீங்க இவ்வளோன்றீங்க, அது என்னுடைய ஹிருதயத்துல இருக்குன்றீங்க. அப்ப இங்கேருந்து இது டிராவல் பண்ணி வர வரைக்கும் டைம் எடுக்கணும். நீங்க இந்த இடத்துல குத்தினீங்கன்னு வச்சீங்க, குயிக்கா கண்டுபிடிப்பேன். நீங்க காலில் குத்தினீங்கன்னு வச்சீங்க, லேட்டா தான் எனக்கு புரியும் இல்லையா? இதெல்லாம் சரியாகணும். அங்க ரத்தம் வந்து உடனே நீங்க குத்திட்டு போய் 15 நிமிஷம் பொறுத்துதான் இங்க ரத்தம் வரும். அப்படி எல்லாம் ஏதாவது இருக்கா? அப்படி எல்லாம் ஒத்துக்கொள்ள முடியுமான்னு? இந்த ஆத்மா சைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் நெய்யாயிக்கன், வைசேஷிக்கன், எல்லாரும் சாங்கியன், யோகம், அத்வைத வேதாந்தி எல்லாரும் ஒண்ணு ஒத்துன்னு இருக்கோம். அது என்ன? ஆத்மா தேகத்துல இருக்கார், நோ டவுட். வியாபியமா இருக்கார், அதுவும் ரைட்டு என்ன. ஆனா இது ஜெயின என்ன சொல்றான்? என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த ஆத்மா அணுவாதான் இருக்கு அப்படின்னு ஜெயினன் சொல்றான். அந்த ஜெயினன் சொல்றத என்ன பண்றாங்க சில விசிஷ்டாத்வைதிகள், அந்த அணுவாதத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லையா? அவர்கள் சித்து அச்சித்து, சில சமயத்துல சித்தம் அச்சித்தும் ஒன்னா இருக்கும், சில சமயத்துல அணுவாகவும் இருக்கும், சில சமயத்துல மகத்தாகவும் இருக்கும். அப்படின்லாம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறாங்க. எந்த கான்டெக்ட்ல நீங்க பக்தியா பார்க்கணும் இல்லையா? பகவான் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்றதையும் ஒத்துக்கணும். அவர் அந்தர்யாமியாக நம்ம மனசுல இருக்காருன்னு சொன்னா அதுவும் ஒத்துக்கணும். அதனால அவனும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி ஜெயினன் என்ன பண்றான்? அணுவை ஒத்துக்கொண்டிருக்கிறான் இல்லையா? இப்படி இந்த ஜெயினன் ஒத்துன்னு இருக்கிற இந்த ஐடியாவை இப்ப ரெஃப்யூட் பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. தேக பிரமாணஸ்சேத் பாலஸ்ய ஸ்தவிராதிதா தேகவத் பரிணாமி சேத் தத்வதேவ வினங்ஷ்யதி. ஆத்மா தேக பிரமாண, உடம்பளவு ஆத்மா இருக்கு சார், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒத்துந்தான். என்ன அப்படின்னு ஒத்துக்குங்க. நீங்க அணுவா இருக்கு, உடம்புல எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு, அப்படி ஒத்துங்களேன் சார், நமக்கு தான் தெரியுது. அதனால ஆத்மா இந்த தேகத்துலதான் இருக்கு, அவுட் சைடு எடுத்துன்னு வராதிங்க. இது உள்ளே இருக்குன்ற வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துக்கொள்ள வேண்ட ஆர்குமெண்ட சொன்னா இது ஜெயினன் சொல்றது நியாயம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆத்மா தேக பிரமாணா சியாத்,
சேத்து அப்போ பாலஸ்ய ஸ்தவிராதிதான ஸ்யாத். அப்போ இவன் எப்படி குழந்தையா இருந்தான், எப்படி யுவாவானா இல்லையா, மாறிண்டே இருக்குமே. அப்புறம் இருத்தல் எப்படி வந்து ஜாயத்தே அஸ்தின்னு வந்ததா, பிறந்தான், பிறந்தவனுக்கு அப்புறம் தான் இருத்தல் வந்தது இல்ல. அதுக்கப்புறம் இருத்தல் வந்த பிறகு வளர்கிறான், பர்தத்தே விபரிணமத்தே அபக்ஷியத்தி. இதெல்லாம் நடக்கிறத இந்த குழந்தையாக இருக்கக்கூடியது, வயசானாக இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் எப்படி சார் வரும்? உடம்பு கலந்து அது ஒரே சைஸாக இருக்குமே ஆனால் எப்படி வரும் இல்லையா? எறும்புக்குள்ள இருக்கிற ஆத்மா, காண்டாமிருகத்துக்கிட்ட இருக்கிற ஆத்மா, யானை கிட்ட இருக்க ஆத்மா எல்லாமே இட் அண்டர்கோஸ் சேஞ்ச் சார் இல்லையா? அது எப்படி அணுபரிமாணம்னு நீங்க அந்த ஆத்மாவை நீங்க போட முடியும்? சின்ன வயசுல இருக்கும்போது இல்லையா, 1 அடி குழந்தையா இருக்கும்பொழுது 1 அடிக்கு இருந்தது அந்த அணு. இப்போ ஒரு 6 அடி வளர்ந்துட்டாரு 25 வயசுல. அப்போ அவருடைய ஆத்மா என்ன 6 அடி சைஸ்ன்னு தானே நீங்க சொல்லணும். அது எப்படி ஒரே சைஸ்ன்றது எல்லாரும் சேர்த்து ஒத்துக்க முடியும் அணுன்னு? அதுவும் இந்த லாஜிக்காகவும் இல்லை. தேக பிரமாண ஹாஸ்யாத் பாலஸ்ய ஸ்தவிராதிதா நஸ்யாத் தேகவத் பரிணாமி ஸ்யாத். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகங்கள்லாம் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அப்படி அந்த ஆத்மாவும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒத்துண்டாதான் அந்த ஆத்மாவுக்கு ஒரு சைஸ் போடலாம் இல்லையா? உடம்பு பிராணன்லாம் எப்படி மாறுகிறதோ அதே மாதிரி ஆத்மாவும் மாறுகிறதுன்னு சொன்னா அது சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஆகையினால அதுவும் அதனால இந்த ஜெயினன் சொல்ற ஐடியாவை வச்சுட்டு என்கிட்ட பேசாதீங்க, அதுவும் தப்பு அப்படின்னு சொன்னார். இப்படி 30 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதோட இருந்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.